So next program is a very awaiting program. So I am going to call one interesting girl, Kumari Purnima. She is a college student studying EEE in Rajalakshmi Engineering College, and she has been a wonderful student of Kalaranjini, and she is a very dedicated student, and she has given so many albums. One of the Shirdi Sai album she has sung, and the recently released Vinayaka album also she has sung. So she is going to do a Tambura Kada, Andal Kalyanam. ஆண்டாள் கல்யாணம். அன்னவய புதுவை ஆண்டாள் அரங்கற்கு ஆண்டாள் அன்னவய புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இசையால் இன்னிசையால் இசையால் பாடி கொடுத்தாள் நட்பாமாலை பாமாலை பூமாலை சோடி கொடுத்தாளே சொல்லு ஸ்ரீயப்பதியான பகவான் அடைவதற்கு வேண்டி பலவேறு மகான்கள் நம்ம பாரத தேசம் பூரா அவதரிச்சிருக்கா. ஜெயதேவரோ, துக்காராம நாமதேவரோ, தியாகராஜ சுவாமிகளோ, பத்ராச்சல ராமதாசரோ, புரந்தரதாசரோ, எத்தனையோ மகான்கள் நம்ம ஆண்டாள் ஆழ்வார்கள், எத்தனையோ பேரு பாரத தேசம் பூரா அவதரிச்சிருக்கா. அவ நம்ம ஆண்டாளோ மீராவோ எல்லாருமே அவெல்லாம் சொல்லித்தர விஷயம் என்னன்னா,
பக்தி மார்க்கத்தை நமக்கு வழிகாட்டியா காட்டுறா. அவ கேக்குறா, இன்னும் எத்தனை நாள் தான் நீ தூங்கிட்டு இருக்க போற, முழிச்சுக்க வேண்டாமா? ஆண்டாள் நம்மளை பார்த்து கேக்குறா, இன்னும் எத்தனை நாள் தான் நீ இன்னும் அஜ்ஞானம்ங்கிற கடல்ல மூழ்கி கிடக்க போற, முழிச்சுக்க வேண்டாமா? நான் இவ்வளவு பாட்டு பாடுறேனே, நான் இவ்வளவு நாம சங்கீர்த்தனம் பண்றேனே, நானும் பாடுறேன், நீ சொல்லக்கூடாதா? நீ என்ன ஊமையோ? இல்ல, நான் இவ்வளவு நாம சங்கீர்த்தனம் பண்றேன், ஓங்கி உலகளர்ந்த உத்தமன் பெயர் பாடுறேன், நீயும் பாடுறேன்னு சொல்லக்கூடாதா? உன் காதலிய விழலியா? அன்றிஷ விடோ. உபனிஷத்துக்கு ஈடான திவ்ய வாக்காம் ஆண்டாளுடையது, திவ்ய பரிமள கந்தம் வீசக்கூடியது. ஆண்டாள் என்கின்ற பெயரே நம்மள ஆள்றவளா இருக்கிறதுனால தானா. ஆண்டாளே என்ன தெரியுமா அர்த்தம்? ஆண்டாள் நம்ம எல்லாரையும் ஆண்டு கொண்டு ஆண்டவனிடத்துல ஆள ஒப்படைக்கிறாளாம் ஆண்டாள். ஸ்ரீவல்லிபுத்தூர், ஸ்ரீவல்லிபுத்தூர் என்கின்ற திவ்ய தேசம் சமஸ்கிருதத்துல தன்விபுரம்னு சொல்றது உண்டு. அங்க பெரியாழ்வார் என்கின்ற விஷ்ணு சித்தர் இருக்காராம். விஷ்ணு சித்தர்னா எப்பவும் இவர் மனசுல விஷ்ணு இருப்பாராம், அதனால விஷ்ணு சித்தராம். இல்லையே, எப்பவும் விஷ்ணு மனசுல இவர் இருப்பாராம், அதனால விஷ்ணு சித்தராம். பெரியாழ்வார்னா ஒரு குழந்தைக்கு கூட தெரியும் பெரியாழ்வார்னா யாருன்னு. விஷ்ணு சித்தருக்கு ஏன் பெரியாழ்வார்னு பேர் வந்துடுதுன்னா, எப்பவும் நம்ம கோவிலுக்கு போனா என்ன பண்ணுவோம், அப்படியே பிராகாரத்தை சுத்திட்டு வேண்டி போயில்லையா, நாளைக்கு நடக்க போற பிராக்டிகல்ஸ்ல நான் பாஸ் ஆயிடணும், நான் என் அக்காவுக்கு புள்ள பிறக்கணும், ஒழுங்கா புள்ள பிறக்கணும், எத்தனையோ வேண்டி போயில்லையா. ஆனா நம்ம பெரியாழ்வார் போறாராம், கோவிலுக்கு போறாராம், அப்படியே அந்த அச்சா திருமேனிய பார்த்தா நேரக்க பாக்குறா போலதான் இருக்குமாம் பெருமாளை. அப்படியே அந்த திருவடிகளை பாக்குறாராம். பாடா, உமக்கு எங்கேயாவது திருஷ்டி பற்ற போறது நீர் பல்லாண்டு இருக்கணுமே. பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம், மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு, மல்லாண்டத்தின் தோல் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு. பல்லாண்டு பல்லாண்டு நீர் நன்னா இருக்கணுமேனு பெருமாளுக்கே மங்களாசாசனம் பாடினதுனால பெரியாழ்வார் அப்படின்னு பேர் வந்துதான். எப்பேற்பட்ட பக்தி, எப்பேற்பட்ட பிரேம. இந்த பெரியாழ்வார் ஸ்ரீவல்லிபுத்தூர் என்கின்ற திவ்ய தேசத்துல ஒரு பெரிய பூந்தோட்டம் அமைச்சு மாலையா கட்டுவாராம். காலம்பரியும் சாந்திரமுமா பெரிய மாலையா கட்டி, பக்கத்துல இருக்கிற வடபத்ரசாயி எம்பெருமான் இருக்கார், சயனிச்சன் இருக்கார் பக்கத்திலேயே ஸ்ரீவல்லிபுத்தூர்ல. என்ன பண்ணுவாராம், பெரிய மாலையா கட்டி அந்த பெருமாளுக்கு சாத்துவாராம். புஷ்ப கைங்கரியம் செஞ்சுட்டு இருந்தாராம். அந்நிய வார்த்தை பேச மாட்டாராம். எப்பவும் நாம சங்கீர்த்தனம் தானா, இது இருக்க முடியுமா அப்படின்னு இருக்கு. எப்பவும் நாம சங்கீர்த்தனம் தானா. இன்றைய தினம் ஒரு திருவாடிப்புறம், ஒரு வெள்ளிக்கிழமை அன்றைய தினம் பெரியாழ்வார் தன் பூந்தோட்டத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறார். பவித்திரமணி மாலை, துளசி மணி மாலை எல்லாம் ஸ்நானம் பண்ணி தரிச்சுண்டு, கதாட்சித்து சுப்ரபாதே தோ மகாபாகவதோத்தமஹ மகாபாகவதோத்தமஹ கதாட்சித்து சுப்ரபாதே தூ. காத்தால வேலையில துளசி பெரிக்கலாம்னு தன் தோட்டத்துக்குள்ள காலடி எடுத்து வைக்கிறாரோ இல்லையோ, குவா குவா குவான்னு குழந்தழற சத்தம். சிசுரோதரம், குழந்தழற சத்தம் எப்படி இருக்காம், மதுரம் சுஸ்வரம். எங்கேயானு குழந்தழற சத்தம் மதுரமாவும் சுஸ்வரமாவும் இருக்குமான்னு பார்த்தா, அவனை நினைச்சுண்டு அழற அழுகையும் சுஸ்வரம், அவனை நினைக்காத பாடுற பாட்டும் அபஸ்வரமாம். பகிர்ங்கிறது பெரியாழ்வாருக்கு. எங்கேந்துடா இது ஒரு குழந்தை அழற சத்தம் கேட்கறதே, அதுவும் துளசி பாத்திக்கு மத்தியில இருந்து கேட்கறதேன்னு ஓடி போய் பாக்குறார். தன்விபுர மகாத்மியத்துல சொல்லப்பட்டிருக்கு, அந்த பூமியே பிளக்கறதாம். அங்கேந்து ஒரு பெரிய ஜோதி ஒண்ணு அப்படியே கண்ணை பெருக்கார் போல ஒரு குழந்தை தக தக தகன்னு தங்க ரேக்குக்கு ஸ்வர்ண விக்கிரகம் போல இருக்காம். அந்த குழந்தை அப்படியே உருண்டையான முகமும் கழுக்கழுக்குன்னு சிரிக்கிறதாம், குறு குறுன்னு பாக்குறதாம். எடுப்பான முக்கும் கொவ்வைப்பழம் போல உதடுகளும் பாக்குறதுக்கே ஆசையா இருக்காம், தூக்கிக்கணும் போல. அந்த குழந்தைக்கு சுருட்டையா கேஷம் இருக்கிறதுனாலதான் பெரியாழ்வார் கோதை அப்படின்னு பேர் வச்சு வளர்க்கிறார். அப்படியே தேவி ஜெகன்மாதா கிடைச்சான்னு கொண்டாடிக்கிறார் அந்த குழந்தைய. நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமா வளர்ந்துட்டே வரா குழந்தை. பக்தியிலேயே வளர்றாளாம். பக்தி பிரேமன்னு ஒண்ணு. அந்த பிரேமையாலேயே கண்ணு மூக்கு வாயி
காது எல்லாம் பண்ணினா அதுதான் கோதையாம். அப்பேற்பட்ட பக்தியாம், பிறந்ததுலேருந்தே பக்தியாம். எப்பவும் பெரியாழ்வார கேட்பாராம், அப்பா கண்ணன் என்னப்பா பண்ணா, கண்ணன் என்னெல்லாம் பண்ணுவான், கண்ணன் யாருக்கு பிறந்தான், கொஞ்சம் எல்லாம் சொல்லுமே அப்படின்பாராம். பெரியாழ்வாரும் நிறைய கதையா சொல்லிண்டே வருவாராம், நிறைய கதை சொல்லுவாராம். யாருக்கு தான் ஆசையா இருக்காது கண்ணன் கதையை கேட்கறதுக்கு. இன்றைய தினம் என்ன தெரியுமா சொல்றார், ஒரு நாள் யசோத சொல்லிண்டே வராரு ஆண்டாளுக்கு கதைய. குழந்தைகள் எல்லாம் யசோதம்மா கிட்ட போய், யசோதம்மா கண்ணன் மண்ணு தின்னுட்டாமா அப்படிங்கிறது. உடனே யசோத பாக்குறா, கண்ணா மண்ணு தின்னியா அப்படின்னு கேக்குறா. கிருஷ்ணன் உடனே சொல்றான், சமயானிக்கு தகுமாட்டலாட்டனே இல்லையா, சொல்றான் நான் மண்ணே திங்கிலியேமா அப்படிங்கிறானாம். உடனே யசோத கேக்குறா, அதெல்லாம் உன் தோழர்கள் குழந்தைகள்லாம் சொல்றாளே, உன் ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாளே கண்ணன் மண்ணு தின்னான்னு அப்படின்னு சொன்னா, கண்ணன் சொல்றானா, அம்மா அவெல்லாம் பொய் சொல்றாமா அப்படிங்கிறானாம். அதெல்லாம் எனக்கு தெரியாது, பலராமன் நான் சொல்றா கண்ணன் மண்ணு தின்னான்னு. அதுக்கு கண்ணன் சொல்றானா, அம்மா பலராமன்னாவும் இப்பெல்லாம் பொய் சொல்ல ஆரம்பிச்சுட்டாமா அப்படிங்கிறானாம் கண்ணன். உடனே இப்படியே சமயானிக்கு தக்குமாட்டனாலட்டே ஒரே ஒரு ஸ்டேஜா சொல்லிண்டே வரான் கண்ணன் சொல்லிண்டே. அப்போ யசோத ஒரு ஸ்டேஜ்ல சொல்றா, அதெல்லாம் எனக்கு தெரியாது, வாய காட்டு அப்படிங்கிறா. கண்ணனுக்கு குஞ்சு வாய் தானே, குஞ்சு வாய ஆன்னு காட்ட சொல்றா. அந்த குஞ்சு வாய ஆன்னு திறந்தா அதுல அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களும் தெரியறதாம். அதுல ஒரு அண்டம், அதுல சப்த தீபங்கள், அதுல ஜம்பு தீபம், பாரத வருஷம், பரத கண்டம், உத்தரப்பிரதேசம், அதுல ஒரு கோகுலம், அதுல ஒரு யசோத, அதுல ஒரு கண்ணன். அந்த யசோத மிரட்டுறா, வாய காட்டு கண்ணான்னு. அந்த கண்ணன் வாயில அகிலாண்ட கோட்டி பிரம்மாண்டங்களும் தெரிய, அதுல அண்டம், சப்த தீபம், ஜம்பு தீபம், பாரத வருஷம், பரத கண்டம், உத்தரப்பிரதேசம், அதுல கோகுலம், அதுல ஒரு யசோத, அதுல ஒரு கண்ணன், அதுல ஒரு யசோத, அதுல ஒரு கண்ணன் பார்க்கவே சொக்கி போயிட்டாலாம் யசோத. இதெல்லாம் குழந்தை கேட்டுண்டே வளர்றா, கழுக்குன்னு சிரிச்சுக்கிறா. நம்ம இங்க பெரியவங்களை விட குழந்தைங்க தானே அழகா கதை கேட்கிறோம். பாக்குறேன் எவ்வளவு அழகா கேட்டுட்டு இருக்கான்னு, குழந்தைங்க தானே அழகா கதை கேட்கும். அப்போ அவளும் அழகா ஆசையா கதை கேட்கிறாளாம். பெரியாழ்வாரை எப்பவும் கதை கேட்டுட்டே இருக்காளாம். இப்படி கதை கேட்டு கேட்டு அப்படியே பக்தியிலேயே ஊறி ஊறி அவளுடைய பக்தி மதுர பாவமாயிற்றான். யார் கேட்டாலும் சொல்றா, நான் ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எம்பெருமான் ரெங்கநாதரை கல்யாணம் பண்ணிக்க போறேனாக்கோங்கிறா. இதெல்லாம் என்ன சாத்தியமா? அதுவும் கோவில்ல இருக்கிற மூர்த்தியை யாரான்னு கல்யாணம் பண்ணிக்க முடியுமா? எல்லாரும் கிண்டல் பண்றாளாம் கோதைய. என்னம்மா போய் ரெங்கநாதனை கல்யாணம் பண்ணிக்க போறேங்கிற, கோவிலுக்கு போறோமா, சுத்தி வந்தோமா, கண்ணத்துல போட்டுட்டோமான்னு இல்லாம ரெங்கநாதரையே கல்யாணம் பண்ணிக்கிறேங்கிறியே அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்றாளாம். கோதைக்கு அதெல்லாம் கவலையே இல்லையாம். பாவங்கள் தானே பக்திக்கு முக்கியம். அவ மனசுல கண்ணனோட பேசுறது போல பாவமாம். அவ கண்ணன் எப்பயோ பிறந்தாங்கிற எண்ணமே கோதைக்கு இல்லையாம், தன் கூட இருக்கிற எண்ணம் தானாம் கோதைக்கு. அப்போ கண்ணன் கோதை ஒண்ணு பண்றா. என்ன பண்ணலாம், கண்ணன் நம்ம கல்யாணம் பண்ணிப்பான்னு நினைச்சா வரவே மாட்டேங்கிறானே, ஒண்ணு பண்ணி பார்ப்போம், கிளி தூத்து குயில் தூத்துங்கிறாளே, தூது விட்டு பார்க்கலாம் அப்படின்னு கோதை முடிவு பண்றாளாம். அப்போ ஒரு வண்டு போறதாம், அதை பார்த்து பேசுறாளாம். ஹே வண்டே, நீ எப்பயும் ஒய் ஒய்னு தானே மொய்ப்ப, அந்த கண்ணன் காதுல, அந்த ரெங்கநாதர் காதுல போய் ஒய் ஒய்னு மொய்க்காத, கோதை கோதை கோதைன்னு மொய், அப்பவான்னு தெரியட்டும், நான் ஒருத்தி அவருக்காக காத்துட்டு இருக்கேன்னு தெரியட்டும்ங்கிறாளாம். அப்புறம் மேகத்தை பார்த்து பேசுறாளாம். ஹே மேகமே, நீ எங்கேயோ சமுத்திரத்துல போய் தண்ணீரை குடிச்சிட்டு தானே வந்து மழையா பொழியற, அந்த சமுத்திரத்தை விட அதிகமான தண்ணீர் இருக்கிற இடம் நான் காட்டுறேன், நீ வந்து பாரு. எங்க தெரியுமா, என் கண்ணுல கண்ணீரா கொட்டுறது, இதை நீ உறிஞ்சுக்கோ. ரெங்கநாதர் மலை மேல தானே இருக்கார், போய் மலை மேல போய் இருக்கிற ரெங்கநாதர் மேல சோன்னு கொட்டு. கேப்பார் ரெங்கநாதர், என்னது மழை தண்ணி சில்லுன்னு இல்லாம சுடுறதே, சுட்டு பொசுக்கிறதேன்னு கேப்பார். ஹே மேகமே, அப்ப சொல்லு ரெங்கநாதா, இது மழை தண்ணி இல்ல, கோதை உனக்காக விட்ட கண்ணீர் தண்ணின்னு சொல்லு, அப்பவான்னு தெரியட்டும், என்னுடைய ஏக்கம் தெரியட்டும், நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு அவருக்கு அப்பவான்னு தெரியட்டும்ங்கிறாளாம். அப்புறம் குயிலை பார்த்து பேசுறாளாம். ஹே குயிலே, நீ போய் அந்த ராஜகோபன ரெங்கராஜன எனக்காக வர சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்லு அப்படின்னு குயிலை பார்த்து பேசுறாளாம். லோகத்தை க்ஷேமத்தையே அழைச்சிண்டு வா, ரெங்கநாதனை அழைச்சிண்டு வா அப்படின்னு சொல்றாளாம். எல்லாரும் கிண்டல் பண்றாளாம் கோதைய. என்னது இது, இப்பெல்லாம் மனுஷாலே மனுஷா பார்த்து பேசிக்கிறது இல்ல, யாரானு குயில பார்த்து பேசுவாளா, கிளிய பார்த்து பேசுவாளான்னு எல்லாரும் கிண்டல் பண்றாளாம் கோதைய. அப்ப அவ சொல்றா, இவளுக்கு பூதம் தான் பிடிச்சிருக்குங்கிறாளாம் எல்லாரும். அப்ப கோதை சொல்றா, எனக்கு ஒரு பூதம் தான்,
எனக்கு ஒரு கிரகம் தான் பிடிச்சிருக்கு, ஆனா என் நோய் இதுன்னு யாருக்குமே தெரியாது. யாருக்கும் என் நோய் இது அறியலாகாது, யாருக்கும் என் நோய் இது அறியலாகாது. அம்மனை நீர் துழதிப்பட்டாதே கார்கடல் வண்ணன் என்பான் ஒருவன் கை கண்ட யோகம் கடவத்தீரும். யாருக்கும் என் நோய் இது அறியலாகாது, யாருக்குமே என் நோய் இதுன்னு தெரியாது. அந்த கார்கடல் வண்ணன் அந்த ஷியாம சுந்தரன் வந்து என் கைப்பிடித்தாலொழிய இந்த நோய் தீராது அப்படி நாச்சியார் திருமொழியில ஒரு பாசுரத்துல கோதை சொல்றா. அப்போ பெரியாழ்வார் மட்டும் கிண்டல் பண்ணலையாம் கோதைய. கோத, நீ மேலும் மேலும் பக்தி பண்ணு, கோவில்ல இருக்கிற மூர்த்தி தானே நினைச்சிடாதமா, பக்தி பண்ணா நிச்சயம் ரெங்கராஜன் வருவான், ரெங்கராஜன் வந்து உன் கைய பிடிப்பா அப்படின்னு சொல்றாராம். ஆனா கோத, துவாபர யுகத்துல கோபிகைகள்லாம் ஒரு விரதம் இருந்தா, மார்கழி மாசம் நோம்பு இருந்தார்கள். நீயும் அதை செய்மா, நிச்சயம் ரெங்கராஜன் உனக்கு கிடைப்பாமான்னு சொல்லி கொடுக்கிறாராம். கோதைக்கு அவ அப்பா தான் குரு, எல்லாமே அவ அப்பா சொல்லிட்டா நம்ம மார்கழி மாசம் நோக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கிறா. தன் தோழிகள் எல்லாம் கூப்பிடுறா. அவ தன் தோழிகளையே கோபிகைகளா பாவிச்சுக்கிறா. தான் இருக்கிற ஸ்ரீவல்லிபுத்தூரிய பிருந்தாவனமா பாவிச்சுக்கிறா. கண்ணன் இல்லையே, ரெங்கநாதர் இல்லையேன்னு பார்த்தா தன் வீட்டு பக்கத்துல இருக்கிற வடபத்ரஷா எம்பெருமான் கோவில்ல இருக்கிற ரெங்கநாதரையே கண்ணனா பாவிச்சுக்கிறாளாம். மார்கழி மாசம் முதல் நாள், மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளா, 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 நீராட போதுமே போதுமினோ நேரிழையே, நேராட போதுவே போதுமினோ நேரிழையே, சீர்மல்குமாய் படி சீர்மல்குமாய் படி செல்வ சிறு மீர்காள், சீர்மல்குமாய் படி செல்வ சிறு மீர்காள், கூர்வேல் கொடு தொழிலன் நந்த கோபன் குமரன், கூர்வேல் கொடு தொழிலன் நந்த கோபன் குமரன், ஏரார்த்த கண்ணி யசோதை, ஏரார்த்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், ஏரார்த்த கண்ணி யசோதை இளம் சிங்கம், கார்மேனி செங்கண் கதிர் மதியம் போல் முகத்தான் நாராயணனே, 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 நமக்கே பறை தருவான், நாராயணனே, நமக்கே பறை தருவான், பாரோர் புகழ படித்தலொரம்பாவாய், பாரோர் புகழ படித்தலொரம்பாவாய். மார்கழி மாசம்னாலே தனி விசேஷம். அப்படியே சில்லு சில்லுன்னு காத்தடிச்சுண்டு தேவர்களுக்கும் அதுதானே விடிய காத்தால. அப்போ மார்கழி மாசம்னா தனி விசேஷமாச்சே. அப்ப பக்தி பண்ணா பட்டுன்னு லைக்குமா மனசு. பக்தி பண்றாளா கோதை. உடனே அவ நினைச்சுக்கிறா, மொத பாசுரத்துல நம்ம எல்லாரையும் கூப்பிட்டோம், விரதத்துக்கு வாங்கோன்னு அழிச்சுட்டு இருந்தோம். ரெண்டாவது பாசுரத்துல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், நோம்பினுடைய விதிமுறைகள் எல்லாம் சொல்லி தரணும். நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடின்னா, நாங்க நெய் சாப்பிட போறது இல்ல, பால் சாப்பிட போறது இல்ல, நாட்காலே நீராட போறோம், இதெல்லாம் நாங்க விரதங்களா இருக்க போறோம் அப்படின்னு சொல்றா. பெரியாழ்வார் பாக்குறாராம், கோதை இவ்வளவு பக்தி பண்றாளே அப்படின்னு பெரியாழ்வாரும் பார்த்துட்டே இருக்காராம். அப்ப கோதை நினைச்சுக்கிறா, கண்ணன் வருவான், ரெங்கநாதன் வருவான், நாமளும் காத்துட்டு இருக்கோமே, வரவே இல்லையேன்னா மொத பாசுரத்துல என்ன தெரியுமா சொல்றா, அவளுக்கு கண்ணனோட பேசுறது போல பாவம். மொத பாசுரத்துல சொல்றா,
நாராயணனே நமக்கே பறை தருவான். இந்த சம்சார கடல்ல தவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, எத்தனையோ யுகங்களா எத்தனையோ வருஷங்களா தவிச்சுட்டு இருக்கோம் இல்லையா, ஒன்னும் புரியாம அஜ்ஞானத்துல. அவ சொல்றா நமக்கும் சேர்ந்து வேண்டிக்கிறாளாம். கோத சொல்றா நாராயணனே நமக்கே பறை தருவான்கிறா. பறைனா கிஃப்ட். நாராயணன் இவளுக்காக கிஃப்ட் தயார் பண்ணி வச்சிருக்கானாம். அவ பறைன்னா ஒரு பேரி வாத்தியம், பல்பற கொட்டைங்கிறா இல்லையா, தர்பூர் தர்பூர்னு வாசிக்கலாம். கண்ணன் இவளுக்கு பேரி வாத்தியத்தை தரானாம். பாக்குறாளாம், கண்ணா என்ன கண்ணா இது பறை கொடுப்பான்னு பார்த்தா ஏதோ வாசிக்கிற வாத்தியத்தை என்ன கொடுத்திருக்க. நான் இதையா கேட்டேன், இற்றை பறை கொள்வான், நான் இதை கேட்கலையே அப்படிங்கிறாளாம். கண்ணன் உடனே சொல்றாளாம், என்ன கோத உனக்கு நிறைய காசு பணம் தரட்டுமா அப்படின்னு கேக்குறாளாம். இற்றை பறை கொள்வான், காசா? இப்போ இருக்கிறது நினைச்சுட்டு இருப்போம், திடீர்னு போயிடும், போயிடுத்தேன்னு நினைக்க முடியாது, மறுபடியும் வரும். பணம் வர வரதான் ஆபத்து நிறையான்னு கேள்விப்பட்டிருக்கேன், அதனால எனக்கு பணமும் வேண்டாம் அப்படிங்கிறாளாம். சரி கோத, ஆண்டாளையும் கோதையையும் தன் தோழிகளையும் பார்த்து கேட்கிறார். கோத உனக்கு அழகா கொடுக்கட்டுமா, தேவதா சுந்தரிகள் போல உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸையும் ஆக்கிடட்டுமா, அழகிகள் ஆக்கிடட்டுமான்னு கேட்கிறா. உடனே கோத சொல்றாளாம், இற்றை பறை கொள்வான். கண்ணா அழகா? அதுவும் நிலையற்றது தானே கண்ணா, பிஞ்சு போறா போல தானே. இப்ப அழகா இருக்கா போல தெரியும், ஆனா 10 வருஷம் கழிச்சு நம்ம முகத்தையே நம்மளால பார்க்க முடியாது, அதனால எனக்கு அழகும் வேண்டாம், எனக்கு எதுவுமே வேண்டாங்கிறாளா. உடனே கண்ணன் பாக்குறான், என்ன கோத உனக்கு எதுவுமே வேண்டாமா அப்படின்னு கேக்குறான். உடனே கோத சொல்றா, கண்ணா எனக்கும் ஒண்ணு வேணும், எனக்கு ஒரு ஆசை இருக்கு, நான் சொல்றேன் நீ கேளு. சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து பொற்றா மறையடியே போற்றும் பொருள் கேளாய், பெற்றம்மை குலத்தில் பிறந்து நீ குற்றவள் எங்களை கொள்ளாமல் போகாது. இற்றை பறை கொள்வான் அன்று கான் கோவிந்தா கோவிந்தா, எற்றைக்கும் ஏழேழ் பிறவிக்கும் முந்தன்னோடு உற்றோமையாவோம், உமக்கே நாம் செய்வோம் மற்றை நம் காமங்கள் மாற்றலோரம்பாவாய். கண்ணா நாங்கள்லாம் ஏழு பிறவிக்கும் பிறக்கணும்னு ஆசைப்படுறோம், நீயும் எங்க கூட சேர்ந்து பிறக்கணும், நாங்கெல்லாம் உனக்கு கைங்கரியம் பண்ணணும்னு ஆசைப்படுறோம் கண்ணா. நாங்க எனக்கு வேற எந்த ஆசையும் இல்லைன்னு சொல்லிடல, வேற ஏதாவது வந்துட போறது, மாற்றலோரம்பாவாய் நீ மாற்றிடு அப்படிங்கிறாளாம். கண்ணன் வருவான், ரங்கநாதர் வருவான், மாலையிடுவார்னு நாமளும் காத்துட்டு இருக்கோம். கண்ணன் இன்னும் வரவே இல்லையேன்னு கோத பாக்குறா. ஒண்ணு பண்ணுவோம், நாமளே பெரிய மாலையா கட்டி நம்ம கழுத்துல போட்டுண்டு சூடி கலைந்த மாலைய கண்ணன் கழுத்துல போட்டுடுவோம். கல்யாணத்துல முக்கியம் மாலை மாத்திக்கிறது தானே, இன்றைய தினம் நான் அப்படிதான் செய்ய போறேன் அப்படின்னு கோத காலம்பரை எழுந்துட்ட உடனே இந்த தீர்மானத்தோட எழுந்துட்டாளாம். உடனே தன் அப்படியே கல்யாண பெண்ணாட்டம் தன்னை அலங்காரம் பண்ணிட்டு தன் கையாலேயே புஷ்பங்கள்லாம் வச்சு பெரிய மாலையா கட்டுறா. பெரிய மாலையா கட்டி தன் கழுத்துல போட்டு கொண்டாலாம். ஆலயந்தி ஸ்வயம் கோதா, தன் கழுத்துல போட்டு கொண்ட மாலைய பாக்குறா, கண்ணாடியில பாத்துக்கிறா. நம்ம அழகா இருக்கோமா, இன்னைக்கு நமக்கு கல்யாண நாளாச்சே அப்படின்னு கண்ணாடியில பாத்துக்கிறாளாம். சொல்றா, ஹே பிரபோ ரங்கநாதா, நீ என்னை ஏத்துக்கணும், என் மாலையை நீ ஏத்துக்கணும், என் சங்கடத்தை நீதான் போக்கணும். சங்கடஹரண கோவிந்த வெங்கடரமண முகுந்தா, சங்கடஹரண கோவிந்த வெங்கடரமண முகுந்தா, சங்கர்ஷண மூல கண்டா சங்கர குரு குஹா நந்தரங்க பூர விஹாரா, ஸ்ரீரங்கபுர விஹாரா. இப்படியே தன் பாவங்களால பேசிண்டே வரா கோத. அப்ப பெரியாழ்வார் உள்ள வந்துட்டாராம். பெரியாழ்வாருக்கு இந்த விஷயமே தெரியாது. கோத உடனே என்ன பண்றா, சட்டுன்னு தன் மாலையை கட்டுறா. பெரியாழ்வாரை பார்த்து, அப்பா நான் பெருமாளுக்கு மாலை நானே கட்டிட்டேன்ப்பா, நீங்க போய் சாத்துங்க
வாங்கிக்கோ அப்படிங்கிறாளாம். வழக்கம் போல பெரியாழ்வாரும் அந்த மாலையை வாங்கிக்கிறாராம். வடபத்திரசாயி எம்பெருமான் கோயில் வீட்டு பக்கத்திலேயே இருக்கு. உடனே பெரியாழ்வாரும் அந்த மாலையை வாங்கிண்டாராம். வாங்கிண்டு கோவிலுக்கு போறாராம். வடபத்திரசாயி எம்பெருமான் கோயிலுக்கு போயாச்சு. அந்த மாலையை கொண்டு போய் அர்ச்சகர் கையில கொடுத்தாச்சு. அர்ச்சகர் கையில கொடுத்தா அர்ச்சகர் வாங்கிண்டாரோ இல்லையோ போட போறார். பார்த்துட்டார். என்ன பார்த்துட்டார்? கோதையினுடைய கேசம் சிக்கி இருக்கு. கோதையினுடைய கூந்தல் மனம் வீசறதாம். பாக்குறாராம். யாரோ சூடை களைந்த மாலையை கொடுத்திருக்கா போல இருக்கு பெருமாளுக்கு. பெரியாழ்வாரே, நீர் அபச்சாரம் பண்ணலாமா? எப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணிருக்கேன். பெருமாளுக்கு யாரானு போட்டுண்ட மாலைய போய் போடுவாளா? அப்பேற்பட்ட வஸ்து, பவித்திரமான வஸ்துக்கு போய் ஒரு யாராவது போட்டுண்ட மாலைய போய் போடுவாளா அப்படின்னு திட்டுறாராம். பெரியாழ்வாருக்கு அழுக வந்துடுத்தாம். ஏன்னா நினைச்சுக்கிறாராம், பெருமாளே நான் இத்தனை நாள் வரைக்கும் உனக்கு கைங்கரியம் பண்ணியிருக்கேன், புஷ்ப கைங்கரியம், ஒரு நாள் கூட இந்த போல நடந்தது கிடையாது, இன்றைய தினம் நடந்துடுத்தேன் அப்படிங்கிறாராம். அழுதுட்டே அந்த மாலையை வாங்கிட்டு வீட்டுக்கு போறாராம். கோதைக்கு நடந்த விஷயமே தெரியாது. கோதை நினைச்சுட்டு இருக்கா, இந்நேரம் ரெங்கநாதருக்கு நம்ம மாலைய போட்டிருப்பா, நமக்கு கல்யாணம் ஆயிடுத்துன்னு நினைக்கிறேன் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிற சமயம் பெரியாழ்வார் உள்ள வந்துட்டாராம். கோதை, குழந்தைத்தனமா விளையாடிட்டே, உனக்கு யார் இடத்துல விளையாடணும்னு ஒரு விவஸ்தையே இல்லையா? இப்படியா விளையாடுவ? மாலைய போட்டுண்டியா அப்படின்னாராம். அந்த மாலைய கொண்டு போய் வீசி எரிஞ்சாராம். தன் கையாலேயே பெரிய மாலையா கட்டுறார். இப்போ ஓட்டமும் நடையுமா, ஓட்டமும் நடையுமா, மறுபடியும் அந்த கோவிலுக்கு போறாராம். இப்போ அதே பெரியாழ்வார், அதே கோவில், அதே அர்ச்சகர், அதே பெருமாள், புது மாலை. மாலைய கொண்டு போய் அர்ச்சகர் கிட்ட கொடுத்தா போட வேண்டியதானே. வாங்கிண்டாரோ இல்லையோ அர்ச்சக முகேன பகவான் பிரவேசிச்சு ஆவேசிச்சு பேச தொடங்கினாராம். எனக்கு இந்த பூமாலை வேண்டாம், கோதையினுடைய கூந்தல் மனம் வீசக்கூடிய அந்த பூமாலை தான் வேணும் அப்படின்னு பேச தொடங்கினாராம். அப்போ பெருமாள் பார்த்து பெரியார் வாழ்க்கிட்ட சொல்றாராம். எல்லாருக்கும் ஆச்சரியமா போயிடுதான், என்னடா நடக்கிறது இங்கன்னு. அப்போ பெருமாள் பேசுறாராம். பெரியாழ்வாரே, உமக்கு தெரியாதா, கோதை எனக்காக பிறந்ததுல இருந்து அழறாள். ரெங்கசாயி ரெங்கசாயி ரெங்கநாதான் என்ன பார்த்து அழறாள். அவளுடைய பக்தி உனக்கு கூடவா புரியல அப்படின்னு பெருமாள் கேட்கிறாராம் பெரியாழ்வாரு. அப்போ பெரியாழ்வார் நினைச்சுக்கிறாராம், அப்போ பக்தின்னு பொய் கிடையாது, பக்தி பண்ணா பெருமாள் கிடைப்பாருங்கிறது நிஜம் பாரு, என் பெண்ணுக்கு கிடைச்சிட்டார் அப்படின்னு அவர் சந்தோஷப்பட்டுக்கிறாராம். இப்போ அந்த மாலைய வாங்கிட்டு நேரா மறுபடியும் ஓட்டமும் நடையுமா வரார் வீட்டுக்கு. கோதைக்கு நடந்த விஷயம் தெரியாது, அழுதுன்னு இருக்கா. என் பூமாலையை கூட உன்னால ஸ்வீகரிச்சுக்க முடியல இல்லையா, என்ன எங்கேருந்து நீ ஏத்துக்க போற அப்படின்னு அழுதுன்னு இருக்கா. அப்ப என் கூட நீ விளையாடினது, ஆசையா பேசினதெல்லாம் போய் போல இருக்கு, சித்த பிரம்மையா, கல்பனையா, ஸ்வப்னமா அப்படின்னு கோதை அழறாளாம். அப்போ பெரியாழ்வார் உள்ள வந்து, கோதை என்ன மன்னிச்சுடுமா, தெரியாம தப்பு பண்ணிட்டேமா, இந்த மாலைய கொடுமா அப்படிங்கிறாராம். உடனே கோதை, என்னப்பா ஆச்சு அப்படின்னு கோதை கேட்கிறாளாம். முதல்ல குடுமா மாலைய, நான் வந்து சொல்றேங்கிறாராம். மாலைய வாங்கிக்கிறார். கோதை கையில இருந்து மறுபடியும் ஓட்டமும் நடையுமா போறாராம் கோவிலுக்கு. இப்போ அந்த மாலைய கொண்டு போய் அந்த ரெங்கநாதர் கழுத்துல போட்டு ஆனந்த கண்ணீர் விட்டு பாக்குறாராம். எம்பெருமானே, என் பெண்ணோடைய பூமாலையை நீ ஸ்வீகரிச்சுட்ட, அவளுடைய பாமாலையும் ஏத்துண்டுட்ட, இனி அவளையும் நீதான் ஏத்துக்கணும், உன்னை கண்டு ஆசைப்படுறாளே என் பெண், நீ அவளை ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடு திரும்புறாராம். இப்பதான் வீடு திரும்பும் போது காலடி எடுத்து வைக்கும் போது கூப்பிடுறார், ஆண்டாள் அப்படின்னு கூப்பிடுறார். பாக்குற ஆண்டாள், என்னப்பா யார கூப்பிடுற, என்னையா கூப்பிடுற அப்படின்னு ஆண்டாள் பாக்குறாராம். உடனே சொல்றாளாம், ஆமாம்மா, அவன் ஆண்டவன் என்றால் அவனுக்கே ஏத்த ஆண்டாள் மாணி அப்படிங்கிறாளாம். கோதை, தப்பு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சுடுமா, உன்னை போய் திட்டேனே அப்படின்னு சொல்றாராம். உடனே கோதை சொல்றாளாம், என்னப்பா என்ன பார்த்து மன்னிச்சுடுங்கிறியப்பா, கொஞ்சமாவது எனக்கு கண்ணன்னா சொல்லி யாருன்னு சொல்லி கொடுத்தது நீதானே, கொஞ்சமாவது எனக்கு மாதுரிய பக்தி இருக்குன்னா அதுக்கு நீதானேப்பா காரணம், என்ன பார்த்து நீ போய் மன்னிச்சுக்கோங்கிறியப்பா அப்படின்னு சொல்றாளாம். கோதை இதை கேட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாளாம். பெரியாழ்வார், இப்போ பெரிய ஆச்சரியம் நடந்துட்டு அந்த ஊர்ல. என்ன ஆச்சரியம், பெருமாள் பேசிட்டார், பெரிய ஆச்சரியம் நடந்துட்டு. இப்ப அடுத்தது என்ன ஆச்சரியம் நடக்க போறதுன்னு காத்துன்று காலம் எல்லாரும். அப்பதான் அந்த சமயம் கோதை வந்து சொல்றா, கனவு கண்டேன் பாங்கிறாளாம். என்ன கனவா? அப்பா, யானை மேல அம்பாரி, அம்பாரி மேல ரெங்கநாதர், 1000 யானைகள் புடை சூழ ரெங்கநாதர் வந்தார்பா, என் கரத்தை பிடிக்கிறார் போல கனவு கண்டேன் பாங்கிறாராம்.
மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்த கீழ் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றோத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்த கீழ் மைத்துனன் நம்பி மதுசூதனன் வந்து என்னை கைத்தளம் பெற்ற கண்ணா கண்டேன் தோழினான். 10 பாசுரத்துல கனவு கண்டேன் சொல்றா. பெரியாழ்வாருக்கு கேட்க கேட்க அப்ப ஏதோ ஒரு பெரிய ஆச்சரியம் நடக்க போறது, நம்ம காத்துட்டு இருக்கணும் அப்படின்னு என்ன பண்றாரா, வாசல்ல போய் உட்காந்துக்கிறாராம். பூவெல்லாம் எடுத்துட்டு வாசல்ல போய் உட்காந்துக்கிறாராம். அப்போ பெரிய சத்தம், வாத்திய கோஷமா வேத கோஷமா பெரிய சத்தம் ஒண்ணு. அப்படியே யாரோ ராஜா ஒருத்தர் வரார் போல, பல்லக்கு வருதாம் சல் சல் சல்னு. அதுல ஒரு ராஜா ஒருத்தர் வரார் போல. அப்படியே எட்டி பாக்குறார் பெரியாழ்வார். யாரோ ஸ்ரீரங்கத்துல இருந்து ராஜா வரா போல நினைச்சிட்டு இருக்காரு. 1000 யானைகள் கனவு கண்டேன் என்னென்னலாம் சொன்னாலோ 1000 யானைகள் கூட சூழ கனா கண்டேன்னா இல்லையா, அப்படியே வராராம். இவருக்கு தெரியல, சரியா தெரியல யார் வந்திருக்கான்னு. அதனால அவர் எதுவும் கண்டுக்கல பெரியாழ்வார். அப்போ வந்த பையன் என்ன பண்ணாராம், பல்லக்குல இருந்து சல்லுன்னு குதிச்சாராம். அப்படியே பாக்குறதுக்கு அதி ஜோரா இருக்கா. அப்படியே வட்சத்தலத்துல முத்து சரங்கள்லாம் தொங்க, அப்படியே பாக்குறதுக்கு எம்பெருமானோட முகம் சாமான்யமாவா இருக்கும், அதி ஜோரா இருக்காராம். காலி புகுத 25 வயசு இருக்கும் போல இருக்காம் பையனுக்கு. வந்த பையனுக்கு இப்போ வந்துட்டார். வந்து பெரியாழ்வார் இருக்கிற வீட்டுக்கும் வந்துட்டார். பெரியாழ்வார் ஒன்னும் பார்க்கல. உடனே கேக்குறார், வந்த பையன் கேக்குறார், மாமா சௌக்கியமா அப்படின்னு கேக்குறாராம். யாருடா அது மாமா சௌக்கியமா நம்மள பார்த்து கேக்குறது அப்படின்னு பார்த்தா, என்ன தெரியலையா மாமா உங்களுக்கு, நம்ம தான் தினமும் ஸ்ரீரங்கத்துல பாப்போமே, என்ன தெரியலையா உங்களுக்குங்கிறாராம். இவர் சரியா பாக்கலையா, முழிச்சு பாக்குறார். என்னடா இது ஸ்ரீரங்கத்துல பாப்போங்கிறார் அப்படின்னு. வந்த பையன் சொல்றாராம், உங்களிடத்துல ஒரு ரத்னம் இருக்குன்னு கேள்விப்பட்டேன், அந்த ரத்னத்தை வாங்கிட்டு போலான்னு வந்தேங்கிறாராம். உடனே என்கிட்ட ரத்னமா, நான் ஏழப்பா புஷ்பகரிங்கரியம் பண்ணிட்டு இருக்கேன், என்னிடத்துல ஏது ரத்னம் எல்லாம் இருக்க போறதுங்கிறாராம். உங்களிடத்துல ஒரு ரத்னம் இருக்காமே, கோதாங்கிற கன்யா ரத்னம் இருக்காமே, அவளை தேடிட்டு வந்திருக்கேன். உடனேதான் இப்போ முகத்தை தூக்கி பெரியாழ்வார் பார்த்துட்டார். பெருமாளோட முகத்தை பார்த்துட்டார். அதி சுந்தரமா அதி ஜோரா இருக்காம். அவ்வளவு அழகான தேஜஸுடைய அந்த முகத்தை பார்க்கிறார். மந்தஹாசமா பெருமாள் ஒரு சிரிப்பு சிரிக்கிறாராம். புரிஞ்சுட்டான் பெரியாழ்வாருக்கு, எல்லாம் புரிஞ்சு போச்சு. உடனே உள்ள ஓடி போறார். ஆண்டாள் கோத, உன் பூமாலையை ஸ்வீகரிச்சுட்ட அந்த பிரபு உன்னை பெண் கேட்டுன்னு வந்திருக்காருமா அப்படிங்கிறார். கோதைக்கு ஆச்சரியமா இல்ல, ஏன்னா அவ எதிர்பார்த்துட்டே, அவளுக்கு தெரியும் வரப்போறாருன்னு தெரியும், எப்ப வரப்போறாருன்னு காத்துட்டு இருக்கா. அதனால சந்தோஷப்பட்டாலாம். வந்துட்டாரா அந்த ரெங்கநாதர், என் கரத்தை பிடிக்க வந்துட்டாராப்பா, இத்தனை நாள் நான் ஏங்கிட்டு இருந்தேனே ரெங்கசாயின்னு வந்துட்டாராப்பா அவர் அப்படின்னு சந்தோஷப்படுறாளாம் கோதை. இப்போ முன்னாடி எல்லாம் பழிச்சா இல்லையா, எங்கே இந்த கோதைக்கு கல்யாணம் நடக்க போறது அப்படின்னு எல்லாரும் பந்துக்கள்லாம், சொந்தக்கார பந்துக்கள்லாம் பழிச்சா இல்லையா, இப்போ அவ அப்படியே பேசிக்கிறாளாம். சியாமளாவும் கோமலாவும் பேசுறாளாம். என்னடி இது, ஒரு பெரிய ராஜா வந்தா அவன் கல்யாணம் பண்ணிக்கணும் வந்தா, அத கூட விடுடி, அவனே வந்து கோதையை கல்யாணம் பண்ணிக்கிறோங்கிறா, அதையும் விடுடி. அவன் வந்ததும் எனக்கு பெருசா தெரியல, கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னதும் பெருசா தெரியல, வந்த பையனே சலவியம் பண்ணிக்கணுங்கிறானே, அதுதாண்டி எனக்கு பெருசா தோன்றது. எல்லாரும் பேசிக்கிறாளாம். நம்மளும் பாக்குறோம், நம்பாத்துல இருக்கிறதுக்கும் 40-50 வயசு ஆறுது, இன்னும் கல்யாணம் ஆகிறா போல தெரியல, வரன் பாக்குறோம் பார்த்துட்டே இருக்கோம், எல்லாத்தையும் உட்கார வச்சு திருப்பாவைய படிக்க வைக்கணும் அப்படின்னு எல்லாரும் பேசிக்கிறாளாம். கோதையினுடைய கல்யாணம் அதி ஜோரா நடக்கிறதாம். அப்படியே அன்னதானமும் எல்லா பந்தெல்லாம் போட்டு புஷ்பங்கள்லயே பலவிதமான புஷ்பங்களாம், வாத்தியங்களையே மிருதங்கம் மத்தளம் பேரி துந்துப்பி வீண தும்புரான் எத்தனையோ வாத்தியங்கள் முழங்க, வேத கோஷமும் வாத்திய கோஷமும் முழங்க கோதையினுடைய கல்யாணம் அதி ஜோரா நடக்கிறதாம். முன்னாடி அவ அப்பா கையில பூவை கொடுத்துதானே மாலைய மாத்த சொன்னா, இப்போ தன் கையால மாலையிட போறா. தன் ஆசைப்பட்ட ரங்கநாதர் பிறந்ததுலேருந்து ரெங்கசாயின்னு சொல்லி இப்பதான் மாலைய மாத்த போறா. எப்படி இருந்திருக்கும் கோதைக்கு, தன் கையால தன் கரத்தால மெல்லிய கரத்தால மாலையை எடுக்கிறாளாம். அப்படியே அந்த மாலையை எடுத்து அப்படியே கம்பீரமா நிக்கிறாராம் ரங்கநாதர். அவர் முன்னாடி மாலை எடுத்து போட போறா. மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை சாற்றினாள் கோதை மாலை மாற்றினாள், மாலை
மதிலரங்கன் மாலையவர் தன் மார்பிலே, மாலடைந்த மதிலரங்கன் மாலையவர் தன் மார்பிலே. எப்படி இருந்திருக்கும் கோதைக்கு பிறந்ததுலேருந்து ரெங்கசாயி ரெங்கசாயி ரெங்கநாதான்னு சொல்லி சொல்லி இப்போ ரெங்கநாதருக்கு மாலையிடும் போது எப்படி இருந்திருக்கும் அவளுக்கு. அப்படியே கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு பல்லக்குல தம்பதிகள் ஏறி அந்த பல்லக்கு ஸ்ரீரங்கத்துக்கு போறதாம். பெரியாழ்வாரும் பின்தொடர்ந்துட்டே போறார். பெரியாழ்வாருக்கு தான் தெரியும் வந்தது பெருமாள்னு. எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா ஏதோ ஸ்ரீரங்கத்துல இருந்து ராஜா வந்திருக்கார் போல இருக்கு நினைச்சுட்டு இருக்கா. ஆனா பெரியாழ்வாருக்கு மட்டும் தான் தெரியும் வந்தது ராஜா இல்ல, சாமானியவர் இல்ல, ரெங்கராஜனே வந்திருக்காருன்னு பெரியாழ்வாருக்கு மட்டும் தானே தெரியும். அவரும் பின்தொடர்ந்துட்டே ஓடுறாராம். பல்லக்கு நேரா ஸ்ரீரங்கத்துல வந்ததோ இல்லையோ ரெங்கராஜன் ஆண்டாள் கரத்தை பிடிச்சுட்டாராம், சல்லுன்னு இறங்கினாராம். அப்படியே வேகமா ஓடுறாராம், அதி வேகமா. பெரியாழ்வாரால அவ்வளவு வேகமா ஓட முடியல. கைய பிடிச்சிட்டு வேகமா ஓடுறாராம். சந்தனு மண்டபம், காயத்ரி மண்டபம், அஷ்டாட்சர மண்டபம் தாண்டி ரெங்கமன்னார் கர்ப்பகிரகத்துக்குள்ள போறார். பெரிய பெருமாளா படுத்துட்டார். ஆண்டாளுக்கு பயங்கறது, என்னடா இது வந்தவர் காணுமே மறைஞ்சு போயிட்டாரு அப்படின்னு பாக்குறா. ஆனா அவளுக்கு ஒண்ணு தோன்றது, நமக்கு திருமாங்கல்யாணம் ஆயிடுத்து உரிமை உண்டு அப்படின்னு பாக்குறா. ஆதிசேஷன் மேல தன் காலை வைக்கிறா. வச்சு ஏறி உக்காந்துக்கிறாளோ இல்லையோ அப்படியே ரெங்கநாதருடைய காலை கெட்டியமா கட்டி பிடிச்சுக்கிறா. பளிச்சுன்னு ஒரு ஜோதி ஆண்டாளும் மறைஞ்சு போயிட்டா. இப்பதான் பெரியாழ்வார் வரார். வந்து பார்த்தா ஆண்டாளையும் காணும், ரெங்கமன்னாரையும் காணும். அவருக்கு அப்படியே திகச்சு போயிட்டான். அவருக்கு அழுக வந்துட்டாம். ஏன்னா ஆனந்த கண்ணீர் தான், சந்தோஷம் கலந்த அழுக. ஒண்ணு, தன் பெண் அடைய வேண்டியதை அடைஞ்சுட்டா. வாழ்க்கைக்கே வழிகாட்டியா இருக்கிறவ அடைய வேண்டியதை அடைஞ்சுட்டா. நானும் சரணத்தை அடையாம போயிட்டேனே. அந்த பெரும் பிள்ளையை பெற்ற யசோத மருமகளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாளே. ஆனா பெருமாளே ரெங்கநாதா உன் சரணத்தை நான் அடையாம போயிட்டேனே அப்படின்னு அழறாராம். உடனே ஒரு பெரிய குரல், ஒன்னு அசரீர வாக்கு கேட்கிறதாம். பெரியாழ்வாரே நீர் கவலைப்பட வேண்டாம், எமக்கும் ஆண்டாளுக்கும் சேர்த்து ஸ்ரீவல்லிபுத்தூர்ல பெரிய கோவில் அமைச்சு ஆண்டாள் வாழ்நாள்ல என்னென்னலாம் உற்சவங்கள் கொண்டாடினாலோ அதெல்லாம் பரப்பி கிருஷ்ண பக்திய நிலநாட்டிட்டு நீரும் என் ஜோதியில வந்து கலப்பீராக அப்படின்னு சொல்லவே பெரியாழ்வார் பார்க்கிறார், சந்தோஷப்பட்டுக்கிறார். அவரும் அதே போல கோவில் அமைச்சு ஆண்டாள் என்னென்ன வாழ்நாள்ல உற்சவங்கள்லாம் கொண்டாடினாலோ அதெல்லாம் பரப்பி கிருஷ்ண பக்தியை நிலநாட்டிட்டு அவரும் ஜோதியில கலந்தாருங்கிறது ஆண்டாள் கல்யாணத்தோடைய முடிவு. இந்த மாதிரி அருமையான ப்ரோக்ராமை மிஸ் பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு ஜேபிஎன்ல இருக்கவங்க எல்லாருமே வருத்தப்பட்டு ஓடி வர்ற மாதிரி இன்னொரு தடவை பலத்த கரகோஷம். Really scintillating super performance. Vishaka Hari அப்படிங்கிறவ வந்து ரொம்ப பிரபல்யமா they are doing பிரவச்சனம். So like that she is also going to be one among like that. So let us all wish for this small young girl. I would request Mr. Janaki Raman and Hari Raman to honor this beautiful young girl, Purnima. எல்லாரும் கரகோஷம் பண்ணி ஆர்வாரம் பண்ணி மகிழ்ச்சியை தெரிவித்தோம். One more time.